ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பலமுறை உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மாவை இப்போதையாவது என்ன சொல்கிறேன்னு கேட்கணும்னு உனக்கு மனசு வந்துச்சே, ரொம்ப சந்தோஷம். இந்த வராகி அம்மா யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அது நிச்சயமாக பழிக்கும் வரைக்கும் நான் விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்த்ததும் உனக்கு நடக்கும்னு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை பழிக்க செய்து உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி உனக்கு எல்லா வகையிலும் ஆதாரமாய் ஆர்வமாய் இருப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே தப்பையும் குறைகளையும் அடுத்தவங்களுக்குள்ளே நீ தேடியே தவிர உன்னுடைய குறைகளை உனக்குள்ள தேடினா நிச்சயமாக தெளிவடைவாய், வெற்றி பெறுவாய். ஆம் என் செல்லமே, உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன். கவலைகளையும் போராட்டங்களையும் ஏக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னை நோக்கி ஓடிவா. உன் மன பாரத்தையெல்லாம் என் மீது சுமத்துனினா உன் கூடவே நான் இருந்து உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நடத்தி தருவேன். நீ இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் உனக்கு மீட்டு தருவேன் என் செல்லமே. இதுக்கு முன்னால் நீ என்னென்னலாம் இழந்த, எதனாலையெல்லாம் இழக்க நேரிட்டது, யார் எதனால் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ என்ன தப்பாக பேசுன, எல்லாத்தையுமே யோசிச்சு மறுபடியும் அந்த தவறுகளை செய்யாமல் இரு. எல்லாருக்கும் உன் அருமையும் பெருமையும் புரியும்படி நான் செய்கிறேன். உன் கோபத்தை மட்டும் ஒருபோதும் யார் மீதும் காமிக்காத. சாப்பாட்டு மேலே கோபப்பட்டு சாப்பாட்டை வீணாக்குனினா உன் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போயிடுமா என்ன? உன் கூட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதரையும் எல்லாரையுமே புரிஞ்சுக்கோ, அவங்க அருமையையும் தெரிஞ்சுக்கோ. உனக்கு நான் தரக்கூடியதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோ. உன்னுடைய வயசு அதிகரிக்க அதிகரிக்க அடுத்தவர்களை மன்னிக்கும் குணம் அதிகரிக்கணும். நீ அடுத்தவர்கள் மீது காட்டும் அன்பு அதிகரிக்கணும். எப்போவுமே உனக்குள்ள தாழ்வான எண்ணமோ, நம்மால் எதையுமே செய்ய முடியலை, நமக்கு கிடைக்காதுன்ற எண்ணமோ வரவே கூடாது என் செல்லமே. பசியில் உனக்கு சோறு கொடுத்தவங்களையும், நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உன் வாழ்நாள் முழுவதையும் நீ மறக்காதே. உன் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக தான் எல்லாத்தையும் செய்கிறேன். இந்த உலகத்தில் சில பேர் சும்மா பேருக்கு நான் உனக்கு ஆதரவாக இருக்கேன், உனக்கு துணையாக இருக்கேன், உனக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் அடுத்தவங்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப விஷயங்களை செயல்படுத்துவார்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறது, கடமைக்கு செஞ்சே ஆகணுமேனு சில வேலைகளை செய்வார்கள். இவர்களுக்கெல்லாம் மத்தியில் இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க தெரியுமா? தான் பேர் வாங்குறதுக்குன்னு ஒரு வேலை செய்வாங்க, கடமைக்குன்னு ஒரு வேலையை செய்வாங்க. இந்த வேலையை எப்படியாவது செஞ்சு முடிக்கணுமேனு சலிப்போட சில பேர் செய்வாங்க. ஆனால் நீ எப்படி வேணாலும் செய், பெருமைக்காக அடுத்தவர்கள் உன்னை பெருமையாக பேசணும்னு நினைக்காம எப்போதுமே எல்லாவற்றிலும் மனம் உவந்து மனம் நிறைந்து திருப்திகரமாக எல்லா விஷயங்களையும் செய்யும்போது அது மிக சிறப்பாகவே இருக்கும். உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேளு. உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு உன் நியாயமான வேண்டுதலை என்கிட்ட சொல்லு. நான் ஒருபோதும் உன்னை கண் கலங்க விடமாட்டேன். என்கிட்ட எல்லா விஷயங்களையும் கேட்பதற்கு உனக்கு உரிமை இருக்குது. காலமே அதை உனக்கு தர தடுத்தாலும் அதையும் மீறி எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கேன். நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியலை என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து தர்றேன். நீ எதற்காகவும் வருந்தாதே. என் பிள்ளையான நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நீ சொல்கிற காரணம், இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையில் தானே. நீ 100 முறை வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, ஆனால் 1000 முறை தோல்விகளை பார்த்த பிள்ளை நீ. எனக்கு தெரியும் என் பிள்ளையும், நீ பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவு தோல்வியை சந்திச்சிருக்கன்னு. கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். யார் ஒருத்தரும் நான் உன்னை ஏமாற்ற போகிறேன், உனக்கு கெடுதல் செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ அவங்கக்கிட்ட பழகிறத வச்சு உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் யதார்த்தமான குணத்தையும் வச்சுக்கிட்டு உன்னை சுலபமாக ஏமாற்ற முடியுன்ற நம்பிக்கையோடு தானே உன்னை ஏமாற்றுகிறார்கள். உன்னை ஏமாத்தினது அவங்க தப்பு கிடையாது, ஏமாறியது தான் உன்னுடைய அறியாமை. யார் என்னன்னு தெரியாமல் எல்லார்கிட்டையும் பழகுனதும் பேசுனதும் அப்புறம் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு புலம்புவதும் உன் மீது தானே தவறு. எதுவாக இருந்தாலும் முதல்ல சுயமாக சிந்திக்க கற்றுக்கோ. அப்படி நீ கற்றுக்கிட்டாலே
எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் ஏமாந்து போக மாட்ட. உன்னை யாரும் ஏமாற்றவும் வரமாட்டார்கள். உன் வேதனையையும் தனிமையையும் இந்த வராகியம்மா நான் போக்குறேன். நீ ஒருபோதும் தனித்து இல்லை. நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கேன். ஒரு நல்ல செய்தியோட தொலைபேசி அழைப்பு உனக்கு வரும். உன் நல்ல மனசின் மூலமாக நீ எல்லாத்தையும் கடந்து வருவாய் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி. எந்த விஷயத்துக்காகவும் நீ பதற்றம் அடையாதே. எதை செய்வதாக இருந்தாலும் எல்லாமே என் வராகியம்மா பார்த்துக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு நீ செய்ய ஆரம்பிச்சினா எல்லா வகையிலும் நான் உனக்கு வெற்றி தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ வாழ்வதற்கான வருமானத்தை உனக்கு தருவதற்கு நானும் தயாராயிட்டேன். நீ நல்ல எண்ணங்களோட என்ன எதிர்பார்க்குறியோ அதை நிச்சயமாக உனக்கு கண்டிப்பாக கொடுத்தே தருவேன். என்னடா இது, இந்த கடனை அடைக்கவே முடியலையே நினச்சி நீ கலங்கியதெல்லாம் இப்போது முடிவுக்கு வரும். உன் பொருளாதாரம் மேம்படும். சகலமும் உனக்கு நானாக இருந்து உனக்கான சக்தியை நிச்சயமாக தருவேன். நீ நினச்சது எல்லாமே உனக்கு கிடைச்சிட்டா உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காதல்லவா? உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் அதற்கான முயற்சியை கடுமையாக எடுக்கணும். அந்த முயற்சியின் மூலம் கிடைப்பது எதுவுமே உன்னை விட்டு சுலபமாக பிரிஞ்சு போகாது. எது ஒன்று உன்னை வந்து சேர்ந்தாலும் அதன் மகத்துவம் உனக்கு தெரியாமல் இருந்துடாத. என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ பிடிச்ச ஆளாக இருக்கணும்னு நினைக்காத. ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனநிலையோடு இருப்பவர்கள். அவர்கள் மனசை திருப்திப்படுத்துறது இயலாத காரியம். எப்போதுமே நீ நீயாக இருப்பது தான் சிறந்தது. என்னை நம்பிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் சோதனைகளை கொடுப்பேனே தவிர தோல்வியை கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. சோதனைகளை தரும் நான் தான் உன்னை சாதிக்கவும் வைப்பேன். நிச்சயமாக உனக்கான சோதனையை நீ சாதிக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சது தான். நீ ஒரு முறை என்னை நினச்சினா போதும். நீ பார்க்கும் இடங்களில் எல்லாம் உனக்கு நான் காட்சி தருவேன். கனவுல கூட வந்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. நீ வருந்தி பேசியதையெல்லாம் நான் கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் தடங்களாக இருக்கே வராகியம்மா. எதையுமே என்னால் முழு மனசோட செயல்படுத்த முடியலை. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அது நஷ்டமாகவும் கஷ்டமாகவுமே இருக்குது. பிரச்சனைகள் எப்போது தான் சரியாகும்னு நீ சங்கடத்தோடு என்னை வந்து கேட்ட பிறகும் இனி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேனா? பிரச்சனைகள் இருக்குன்றத நீ எந்த அளவுக்கு முழுசாக நம்புறியோ அதே அளவுக்கு அதற்கு தீர்வும் இருக்குதுங்கிறத உன் மனசு நம்பணும். அந்த தீர்வினை நோக்கி போக முடியாமல் தானே தவிக்கிற. உன் பிரார்த்தனைகளை நிச்சயமாக உனக்கு தீர்வாக தர்றதுக்கு நான் தயாராயிட்டேன். உன்னுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசு, கஷ்டம் எவ்வளோ பெருசுன்னு யோசிக்காம அதற்கு இருக்கக்கூடிய தீர்வை கண்டுபிடி. அந்த தீர்வுகளை நீ கண்டறியக்கூடிய சக்தியை இந்த வராகியம்மா நான் தர்றேன். தேவையில்லாமல் கவலைகளை நினச்சி கஷ்டப்படுறதுலையே சக்தியை இழந்துடாத. உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். அதை என்கிட்ட ஒப்படைச்சினா எல்லாத்தையுமே நான் சரி செய்வேன் என் செல்லமே. உன் வெற்றி பாதையை நோக்கி நீ போ. உனக்கு என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கை முழுவதும் துணையாக நான் இருப்பேன். கஷ்டங்கள் தானே வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் மட்டும் இல்லைனா முன்னேறணுன்ற எண்ணமே வராது. இப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நான் தான் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளையும் காட்ட போகிறேன். என்னை வழிபட ஆரம்பித்த பிறகு உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்குதானே. இன்னுமே அது தொடர்கதையாக நிறைய நல்லது நடக்கும்படி செய்வேன். என்னுடைய இந்த வராகியம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போவுமே உன் கூட இருந்து உனக்கு துணையாக பல நன்மைகள் நடக்கும்படி நான் நிச்சயமாக செய்வேன். என்னை நம்பி இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கர்ம வினையை காணாமல் போக செய்து நீ இன்புற்று வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றியோ பிடிக்காத நபர்களை பற்றியோ யோசிக்காமல் இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கும் இந்த வராகி அம்மா எந்த எதிர்பார்ப்பும் இன்றி என்னை நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்காக நிச்சயமாக உனக்கு பிடிச்ச விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையே மிக சிறப்பாக மாறதான் போகுது. போகிற இடமும் தெரியலை, போகக்கூடிய வழியும் தெரியலைன்னு அடர்ந்த காட்டில் செய்வதறியாமல் கண்கலங்கி நிற்கும்
என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்ட நான் வந்து விட்டேன் என் செல்லமே. நீ வருத்தப்படும் போது ஆறுதல் சொல்கிறவங்களை விட உன் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க தானே சரியான துணையாக இருக்கும். எப்போதும் எல்லா காலத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து நல்வழியை நான் காட்டுறேன். அன்புங்கிறது ஒருத்தரை நீ நேசிக்கிறதுல மட்டும் இல்லை, வெறுப்புன்ற எதிர்மறையை மறந்து நீ நன்றாக நேசிக்கும்படி உனக்கு நல்ல புத்தியை நான் கொடுத்துருக்கேன். அதே போல் நல்லதையும் நான் செய்வேன்.